ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அருமையான கதையை பற்றியும் அந்த கதைக்காக கட்டின ஒரு அழகான கோவிலை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி ஒரு காலத்தில் தீர்த்தனகிரி அப்படின்ற ஊரில் ஒரு அழகான தம்பதி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கப்புறமா தான் இவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதையே இவங்க 2 பேரும் டெய்லி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் சிவன் இவங்க 2 பேர்த்தோட பக்தியை சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சிவனடியார்களே இவங்க கண்ணில் படாத மாதிரி அவங்க எல்லாரையும் மறைச்சு வைக்கிறாரு. சிவன் இப்படி பண்ணதுனால இவங்க 2 பேரும் சாப்பிடாம சிவனடியார்களை தேடிட்டே இருந்திருக்காங்க. இவங்களும் ரொம்ப நேரமாக தேடி பார்க்குறாங்க, சிவனடியார்கள் யாருமே கிடைக்கல. இருந்தாலும் இவங்க முயற்சியை கைவிடவே இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு சிவன் என்ன பண்ணுறாருன்னா, அவரே ஒரு சிவனடியாராக அவதாரம் எடுத்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. இவங்க 2 பேத்துக்கும் தெரியாது வந்திருக்கிறது சிவன் தான் அப்படின்னு. ஏதோ ஒரு சிவனடியார் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி இவங்களும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சிவன் சொல்கிறாரு, நான் உங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. சிவன் போய் அவங்க தோட்டத்தில் செடி எல்லாத்தையும் நட்டு வைக்கிறாரு. அந்த செடியெல்லாம் அன்னைக்கே அறுவடைக்கு ரெடி ஆயிடுது. அதுக்கப்புறமா தான் இவங்க 2 பேத்துக்கும் புரியுது வந்தது சிவன் தான் அப்படின்னு. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த சம்பவத்தோட நினைவார்த்தமாக ஒரு கோவில் கட்டுறாங்க. அது என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்தனகிரி சிவகுழந்தீஸ்வரர் கோவில். இதுதான் அந்த கோவிலோட பேர். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற தீர்த்தனகிரி அப்படின்ற இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த கோவிலை பற்றி பேசலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.